தாவேகாவினுடைய நிறுவனர் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களே இந்த வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அந்த எலெக்ஷன் டிக்ளேர் ஆகி அன்னைக்கு ஈவினிங் கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகும்போது அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, என்னடா டக்குனு என் கையில் சிஎம் கொடுத்துட்டீங்க, நான் வேற என்னடா பண்ண போகிறேன். இப்போது தலையிலிருந்து வால் வரைக்கும் எல்லாருக்குமே அனுபவம் இல்லாமல், சரிங்களா, அந்த ஒரே ஒரு கரூர் சம்பவத்திலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, பிரச்சனை ஆன உடனே அத்தனை பேரும் எஸ்கேப், ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பாடுறாரு. இவங்க முதல்ல என்ன செய்ய போகிறாங்கன்றது முதல்ல அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு புரியும். ஏன்னா இப்போ இதுவரை அவங்க என்ன பண்ணினுக்கிறாங்கன்றது நமக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. அந்த தாவேகா தொண்டர்கள் அத்தனை பேரும் அவங்கள சிஎம்மாக நினச்சிக்கிட்டாங்க, அவங்கள எம்எல்ஏவாக நினச்சிக்கிட்டாங்க, அவங்கள மந்திரியாக நினச்சிக்கிட்டு அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண நாள்ல இருந்தே இன்னைய வரைக்கும் கட்சி கட்டமைப்பை ஒருவரும் ஆட்சி கட்டமைப்பை இன்னொருவருமாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் 9 to 5 டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஈவினிங்கில் செலிபிரிட்டிஸை வர சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறார். இதை தவிர்த்து வேறு எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக எதுவுமே பண்ணலையே. இந்த ஒரு செஷன்லையுமே ஆஸ் யூஷுவல் எப்பயுமே டிஎம்கே ஆப்போசிட் கவர்மெண்ட்டாக உட்காரும்போது 15 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போயிடுவாங்க. அவர் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போனார், இவர் பனியனை கிழிச்சிட்டு போகிறாரான்னு பார்க்கணும். இதை பொறுத்த வரைக்கும் டவுன் பஸ் மாரி நிறுத்துக்கிற ஸ்டாண்டில் ஆளுங்க பேசஞ்சர் ஏறிட்டாங்க, அவங்க எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்குவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க இவங்களோட ட்ராவல் பண்ணுறதுனால இவர் ஃப்ளாரிஷ் ஆவார்ன்றது அர்த்தம் கிடையாது. இல்லை, இவர் கூட இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணால் இவங்க எல்லாருமே போனது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான். இவர்கள் மீது எந்த விதமான லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கையும் இந்த தாவேகா அரசு மேற்கொண்டு விடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். இப்போ ஆளுநர் விஷயத்தையுமே தாவேகா கையில் எடுத்திருக்கு. எங்களுக்கு ஆளுநர் ஒரு மேனேஜர் மாதிரி தான், அவர் எங்கேயும் இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. அதுவுமே திராவிடியன் வெர்ஷன் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஏன் நீங்கள் 5 தடவை போய் ஆளுநரை போய் பார்த்தீங்க? உங்கள் மேனேஜர் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி சைன் பண்ணி நீங்களே ஸ்வானின் பண்ணிக்க வேண்டியது தானே. எதிர்வினை நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்து 2 மாசம் ஆகுது. பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம். சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா பல விஷயங்களை அமைச்சர்கள் செய்யக்கூடியதை கேலியாக அது ஆகிறதையும் பார்க்குறோம். கேலியாகவே அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம். 2 மாதத்துல பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. வெள்ளை அறிக்கை, 2 துறை சார்ந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அமைச்சர்களுடைய இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த 2 மாசத்துல தாவேகாவுடைய அந்த ஆட்சியின் செயல்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து நம்மோடு கலந்துரையாட பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் திரு வினோத் ராகவேந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் இணைந்து வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா 108 சீட்டு கிடைச்சிச்சு. அதன் பிறகு அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸை வளைத்து போட்டாங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாம் வளைச்சு போட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டாங்க. தொடர்ந்து பார்க்குறோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதுதான் இது. ஏன்னா பல்வேறு அரசியல் நிபுணர்கள்லாம் திமுக வந்துடும், அதிமுக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொழுது தாவேகாவை ஒரு பொருட்டாகவே யாரும் நினைக்கல, பெரிய அரசியல் வல்லுநர்கள் எல்லாம். ஆனாலும் தாவேகா ஆட்சி அமைத்து ஒரு வரலாற்று நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை எல்லாருமே அனுபவம் இல்லாதவர்கள், முதல் முறையாக ஆட்சிக்கு வந்துடுறாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான், 2 வருஷத்துலயே ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஆனாலும் அது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இப்போ நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த 2 மாத ஆட்சி, அமைச்சர்களின் செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இது யாருமே எதிர்பாராதுன்றதை விட அவங்களே எதிர்பாராதது. தாவேகாவினுடைய நிறுவனர் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களே இந்த வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அந்த எலெக்ஷன் டிக்ளேர் ஆகி அன்னைக்கு ஈவினிங் கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகும்போது அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, என்னடா டக்குனு என் கையில் சிஎம் கொடுத்துட்டீங்க, நான் வேற என்னடா பண்ண போகிறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன் லவர். அவரை ஒரு லீடராக கொண்டு ப்ரமோட் பண்ணி அவரை நீங்கள் வேற விதமாக எதிர்பார்க்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கற்றுக்க தான் வேணும். பட் கற்றுக்கிறதுக்கு தமிழ்நாடு தான் கிடைச்சதான்றது தான் கஷ்டமானது. இல்ல, அது இப்போ எல்லாருமே அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள், திமுக அமைச்சருமே ஒரு காலத்துல புதுசா இருந்திருப்பாங்க, சில தவறுகளை பண்ணியிருப்பாங்க. அது காலப்போக்கில் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். மூத்த அமைச்சர்கள்லாம் புதுசா இருந்தாலும் அவங்கள வழி நடத்துகிற தலைவர்கள்லாம் அனுபவமிக்கவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய தலைமையில் அந்த மூத்த அமைச்சர்களை அவங்களால வழி நடத்தி அதை என்ன பண்ணணுன்ற மாதிரி அவங்களால டைரக்ட் பண்ணியிருந்துருந்து
அப்படிதான் வழி வழியாக வந்தது இது. இப்போ தலையிலிருந்து வால் வரைக்கும் எல்லாருக்குமே அனுபவம் இல்லாமல், சரிங்களா, அந்த ஒரே ஒரு கரூர் சம்பவத்திலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, பிரச்சனை ஆன உடனே அத்தனை பேரும் எஸ்கேப், ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஓடுனது இவங்க தான். இப்போ 2 துறையில வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. திமுகவை வந்து ரொம்ப பலமா சாடி இருக்காங்க. பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாவேக அரசு எப்படி சரி செய்ய போகுது? சார், இது எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் முதல்ல எடுத்த உடனே ஏற்கனவே செஞ்சவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் தான் சொல்லுவாங்க. இவர் சொன்னார் இல்லையா, எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கள்னு சொல்லிட்டு. இவங்க முதல்ல என்ன செய்ய போறாங்கன்றது முதல்ல அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்யறாங்கன்றது நமக்கு புரியும். ஏன்னா இப்போ இதுவரையும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்றது நமக்கு சுத்தமா புரியல. ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்றாங்கன்னு புரியல. இப்போ பல்வேறு அமைச்சர்களுடைய அந்த இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்போ தொழில்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கு சென்று இது பண்ணது, அது இல்லாம தாவேகா தொண்டர்கள் வந்து அவங்களாவே இன்ஸ்பெக்ஷனுக்கு அங்கங்க போய் பாக்குறது, எந்த விதமான அரசு பதவியும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. நீ என்ன பஸ் இப்படி ஓட்டுற, இது என்ன டயர் இப்படி இல்லாம இருக்கு, நீ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதுதான் சார், நம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளை பிரம்மமாக உணர்கிறோன்ற மாதிரி அந்த தாவேகா தொண்டர்கள் அத்தனை பேரும் அவங்கள சிஎம்மா நினைச்சுக்கிட்டாங்க, அவங்கள எம்எல்ஏவா நினைச்சுக்கிட்டாங்க, அவங்கள மந்திரியா நினைச்சுக்கிட்டு ஒரு இடத்துலையும் போய் அவங்க ஆய்வு பண்ணும்போது அங்க இருக்கிற அதிகாரிகள் எப்படி நெளிவு சுழிவோட எவ்வளவு தயக்கத்தோட கூச்சத்தோட நின்னாங்கன்னு அந்த ஃப்ரேம்ல பாருங்க. இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் காலையில 9 மணிக்கெல்லாம் செயின்ட் ஜான்ஸ் கோட்டைக்கு வந்துடுறாரு. 5 மணிக்கு தான் போறாரு. அவருடைய உணவை அவரே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவரே சாப்பிடுறாரு. கோக் ஷூட்ல தான் அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வராரு, தலைமைச் செயலகத்துக்கு வராது. இதெல்லாம் தமிழகம் பார்க்காத புதுமையா இருக்கு. அவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருப்பார் சார். காலையில 9 to 5 ஸ்கூல் டைம் கரெக்டா வந்துடுறாரு சார். நம்பர் 1. அவருடைய லஞ்ச் அவரே தான் சார் சாப்பிடணும், நீங்கள் நானும் சாப்பிட முடியாது சார். நம்பர் 2, 5 மணிக்கு மேல அவர் என்ன பண்றாருன்றதே தெரியலையே சார். அது ஏன் சார்? இல்ல, அதற்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். சிஸ்டமேட்டிக்ன்றது காலையில 9ல இருந்து 5 மணி வரையும் வர்றதுதான் சிஸ்டமா? அது ஸ்கூல் பசங்க கூட தான் சார் போகும். ஸ்கூல் பசங்க தான் போகும். 9 to 5 நான் கரெக்டா ஆபீஸ் டைம்ல உள்ள இருப்பேன்னு சொன்னால் தென் யூ ஆர் அன் எம்ப்ளாயி, நாட் அ லீடர். பல்வேறு இடங்கள்ல பாக்குறோம். இப்ப வந்து பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் வந்து ரெனிவலுக்கு வந்து ஒரு சார்ஜ் வச்சு வசூல் பண்ணாங்க. அதெல்லாம் இப்ப இல்ல. திரு ஸ்ரீதர் வெம்பு போன்றவர்களாமே பொது வெளியில வந்து சாதாரணமாக ஆட்டோமேட்டிக்காவே ரெனிவல் ஆகுது பள்ளிகளுக்கான அந்த உரிமம் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காரு தாவேகா அரசு. ரைட்டு, நல்ல விஷயங்கள் செஞ்சா எல்லாருமே பாராட்ட செய்வாங்க. பட் இவங்க வந்து என்னன்றதை புரியறதுக்குள்ளார இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இது தொடர்ந்தா சந்தோஷம். தாவேகா ஆட்சியில வந்து இப்போ யாரு நிஜ முதல்வர், நிழல் முதல்வர்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் இப்ப வந்து நிஜ முதல்வராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு பொது வெளியில ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் சொல்லிட்டீங்க, அப்புறம் அப்படிதான் நானும் பார்க்கணும். எல்லாருடைய பார்வையும் அதுதானே. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண நாள்ல இருந்தே இன்னைய வரைக்கும் கட்சி கட்டமைப்பை ஒருவரும் ஆட்சி கட்டமைப்பை இன்னொருவருமாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் 9 to 5 டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஈவினிங்ல செலிபிரிட்டிஸை வர சொல்லி போட்டோ ஷூட் எடுக்கிறார். இதை தவிர்த்து வேற எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமா எதுவுமே பண்ணலையே. பல்வேறு திட்டங்களுக்கு கையொப்பமிட்டிருக்காரு. இப்ப பாக்குறோம், தாய்மாமன் திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் நிறைய ஒயின் ஷாப் மூடி இருக்கிறதாக தகவல்கள். ஒயின் ஷாப் மூடுனத நம்பர் மட்டும் தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸ் கொடுக்கலையே. அதை வந்து அசம்பிளிலேயே சௌமியா அன்புமணி மேடம் கேட்டுட்டாங்களே, நீங்க கொடுத்துருக்கீங்க எல்லா இடத்தையும் நீங்க மூடுறதா வந்து சொல்லியிருக்கிறீங்க, 700க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப்புகளை மூடுறதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம். பட் அது எங்கெங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்றதுக்கான ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே வெளியில வரலையே. இப்ப சட்டமன்றத்துல தாவேகா அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? விசில் அடிக்காம இருக்கணும். இப்போ நேரலை சட்டமன்ற ஒளிபரப்பு நேரலையுமே அவங்க வந்து ஒளிபரப்புறாங்க. அதை பத்தி நான் ஃபுல்லா ஒளிபரப்புலீங்களே. அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை போட்டு, ஏன்னா சார் அவங்க ஒரு பெரிய சினிமேட்டிக் யூனிட் சார். அவங்களுக்கு தெரியும் எதை வந்து எடிட் பண்ணணும், எதுல வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணுன்றதை பண்ணி அழகா நீட்டா பண்ணுவாங்க. கரூர் சம்பவத்தில் மரணித்த அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்குல கிட்டத்தட்ட ஒரு 18 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொது வெளியில இப்படி வந்து அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, உங்களை பார்க்க வந்து மரணித்தார்கள், அவர்களுக்கு இது போல அரசு வேலை கொடுப்பது நியாயமா அப்படின்னு பொது வெளியில மக்கள் கேள்வி எழுப்பும். 100க்கு 100% நியாயமே கிடையாது. ஏன்னு கேட்டா, உண்மையிலே சர்வீஸ் பண்ணி இறந்து போனவங்களுடைய வாரிசுகளுக்கு முறைப்படி தர வேண்டிய கம்பேரிஷனல் கிரவுண்ட்ஸ்ல தர வேண்டிய வேலைகளே இன்னும் பாக்கி இருக்கு. அப்போ நீங்க உங்களுடைய சுயலாபத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்துல பங்கேற்க வந்தவர்கள் ஒரு முறையான கட்டுப்பாடு வழிமுறைகள் இல்லாததுனால அவங்களுடைய உயிரை விட்டுட்டாங்க. பாவம்.
உண்மையிலேயே அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தி தான் ஆகணும். ஆனால் அதை நீங்கள் நியாயப்படுத்துவதற்காக நீங்கள் இப்படி ஒரு அரசியல் வேலை கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு அப்போனா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தூண்டுறீங்கன்னு தான் அர்த்தம். திமுகவின் செயல்பாடு, எதிர்க்கட்சியாக திமுகவோட செயல்பாடு, திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் இல்லாத சட்டமன்றத்தை எப்படி புதிய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எப்படி வழி நடத்துறாருன்னு பாக்குறீங்க? ஒரே ஒரு செஷன் தானே சார் நடந்திருக்கு. அந்த ஒரு செஷன்லையுமே ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வந்து டிஎம்கே வந்து ஆப்போசிட் கவர்மெண்ட்டாக உட்காரும்போது 15 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க. அவர் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போனார், இவர் பனியனை கிழிச்சிட்டு போறாரான்னு பார்க்கணும் நம்ம. திமுக கூட்டணியில் பல ஆண்டுகளாக அப்படிங்கிறத விட தசாப்தங்களாக கூட்டணியில் இருந்த மதிமுக ஆகட்டும், திருமாவளவன் கட்சி ஆகட்டும், IUML ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் வந்து ஆட்சி மாறும் காட்சி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட்டணியிலேயே இருப்பாங்க. பெரியதாக அந்த வார்த்தை விளையாட்டு இருக்காது. இப்போ தாவேக ஆட்சியில அமைச்சரவையிலேயே பங்கு கொடுத்த பிறகு இவர்களுடைய செயல்பாடு திமுக மீதான அந்த அன்பு பாசம்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட், சரிங்களா? கரெக்டான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கேமியோஸ் நீங்கள் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கலர் மாறிடுவாங்க. அப்போது நீங்கள் அந்த IUML வச்சுக்கிட்டு இவர் வந்து நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்ல ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்ல முடியாது. இவங்க கூட இருக்கிற அசோசியேட்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக எல்லாரையுமே பார்த்துருங்க, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுத்துருவேன்னு இவரால் சொல்ல முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் டவுன் பஸ் மாரி நிறுத்துக்கிற ஸ்டாண்டில் ஆளுங்க பேசஞ்சர் ஏறிட்டாங்க, அவங்க எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்குவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ தாவேக ஆட்சி வந்து இப்போ நிறைய எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அதிமுகவில் இருந்தாகட்டும் திமுகவில் இருந்தாகட்டும் நிறைய பேர் இப்போ தாவேக்கால் இணைவதே ஒரு ட்ரெண்டா இருக்கு. மூத்த அமைச்சர்கள் எல்லாமே இப்போ இனி எதிர்காலம் நமக்கு தாவேக்கா தான் அப்படின்னு சொல்றாங்க. இனி நிரந்தரமாக தமிழகத்தின் முதல்வராக தளபதி தான் இருப்பார்னு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பாஜகவாகட்டும், இந்த 3 கட்சிகளுடைய நிலை என்னவா இருக்கும் சார் எதிர்காலம்? ஏற்கனவே ஒரு தளபதி இருந்தார், அவர் தான் நிரந்தர முதல்வர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அடுத்து இப்போ ஒரு தளபதின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சார் 7.5 சனி வந்து 7.5 வருஷம் ஒரு ஆளுக்கும் பிடிக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ இவருக்கு பிடிச்சிருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் விட பியூட்டி இவங்க வந்து இவங்களோட டிராவல் பண்ணுறதுனால இவர் ஃப்ளாரிஷ் ஆவாருன்றது அர்த்தம் கிடையாது. இல்லை இவர் கூட இவங்கெல்லாம் டிராவல் பண்ணா இவங்க எல்லாருமே போனது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான். இவர்கள் மீது எந்த விதமான லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கையும் இந்த தாவேக அரசு மேற்கொண்டு விடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் ஏற்கனவே இருந்த அதிமுகவில் இருந்த லீடர்ஸ் அத்தனை பேரும் திமுகவில் இருக்கிற சில லீடர்ஸும் தாவேக்காக்கு போகிறாங்க. தன்னை பாதுகாத்துவதற்கான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக தான், ஒரு செல்ஃப் டிஃபென்சிவ் மெஷராக தான் போய் அவங்க போய் டிவிகளை ஜாயின் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு மற்றபடி ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டிக்காகலாம் அவங்க போல. இப்போ நேற்றைய தினம் கூட முதல்வர் அவர்கள் வந்து கரூர்ல பேசும்போது லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா இது எங்க அண்ணனோட ஆட்சி, இது என் சகோதரனுடைய ஆட்சி, இது விஜயோட ஆட்சி அப்படின்னு தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு அலுவலகங்களில் லஞ்சமே இல்லைன்னு சொல்றாரு. இந்த 2 மாசத்துல யார்கிட்ட போய் சொல்லணும்? எங்க நின்று சொல்லணும்? எங்க போய் சொல்லணும்? யாரு லஞ்சம் கேட்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, லஞ்சம் கேட்கறவங்களோட ஆட்சின்னு சொல்லுங்க அப்படிங்கிற. அண்ணனே போய் பார்த்துக்கன்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் வந்து நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏ ஆட்டியாக பண்ணோன்னா வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவீங்களே ஒழிஞ்சு வேலை நடக்காது சார். லஞ்சம் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா இதுக்கு இந்த சினிமேட்டிக் டயலாக்லலாம் இவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தேர் இஸ் எ செப்பரேட் மெஷர் டு இம்ப்ளிமெண்ட் திஸ். அதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது. அந்த ஆஃபீஷியல்ஸை கூப்பிட்டு அந்த நோடல் ஆஃபீஸர்ஸோட இவங்க இன்ட்ராக்ட் பண்ணி கன்வே பண்ணணும். இப்போ பிரச்சனையே இவங்க கட்சிக்காரங்களால தான் வரப்போகுது. ஏன்னா இப்ப நடந்தது பாருங்க, இந்த கவர்மெண்ட் ப்ளீடர்ஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்லேயே நீங்க பாத்தீங்க திருப்பத்தூர்ல ஒரு ஆடு திருநவர் ஒருத்தர் வந்து நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போட்டிருக்கிறீங்க. இது பேர் தான் வந்து லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசாங்கமா இருக்கும். அவரு கரெக்டா இருப்பாரா? எந்த அடிப்படையில் அவருக்கு நீங்கள் அதை போட்டீங்க? நிறைய சேலஞ்ச் பண்ணி மதுரை ஹைகோர்ட்டில் கூட அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜிபி அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணி கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. கோவையிலுமே ஒருத்தர் வந்து ஒரு வழக்கறிஞர் மீது வந்து விமர்சனம் வந்திருக்கு. அவர் மாவோயிஸ்டுக்கு ஆதரவாக வாதாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு தான். அப்புறம் சட்டத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு போறதா தாவேக அரசு முடிவெடுத்திருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நடைமுறை பயன்படுத்தப்பட்டதோ அதே நடைமுறை தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம சொல்றோம் திருத்தி வடிவமைக்கப்பட்ட திராவிட மாடல் தான் இந்த தாவேக அரசு. அப்போ திமுகவின் 2.0 அப்படிங்கறது உறுதியா சொல்லலாங்கிறீங்க?
100%. இப்போ இந்த பிரச்சனையுமே வந்திருக்கு. இப்போ ஆளுநர் விஷயத்தையுமே தாவேகா கையில் எடுத்திருக்கு. எங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி தான். அவர் வந்து எங்கேயும் இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. அதுவுமே வந்து திராவிடியன் வெர்ஷன் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஏன் நீங்க 5 தடவை போய் ஆளுநரை போய் பார்த்தீங்க? உங்க மேனேஜர் உங்க வீட்டுக்கு வர சொல்லி சைன் பண்ணி நீங்களே ஸ்வான் பண்ணிக்க வேண்டியது தானே? தாவேகா ஆட்சி 2 மாசத்தை நிறைவு பண்ணியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளையும் அது நிறைவு செய்திரும். பிரச்சனை கூட்டணி கட்சிகள் எதுவும் பிரச்சனை கொடுக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். டவுன் பஸ்ல ஏறிடுறாங்க, எந்த ஸ்டாப்பிங்ல இறங்குவாங்கன்னு தெரியாது. ஏன்னா வந்து வெற்றி பயணம், இதுல டிக்கெட் வேற இல்லாத பயணம். டிக்கெட் இல்லாத ஏறுறதுனால எங்க இறங்குவாங்கன்னு தெரியாது. டிக்கெட் கொடுத்தாலாவது எந்த ஸ்டாண்ட்ல இறங்கணும்னு சொல்லி கண்டக்டருக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கண்டக்டர்கிட்ட அவங்க டிக்கெட்டும் வாங்க போறது இல்ல. அப்படியே ஏறி ஃப்ரண்ட் படிக்கட்டில் ஏறி பேக் படிக்கட்டில் இறங்கிட போறாங்க. சார், இப்போ எல்லாத்தையும் விட நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், பொதுமக்கள் சொல்றாங்களா அல்லது சொல்ல வைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது தெரியல. 2500 ரூபாய் தருவதாக தாவேகா அரசு உறுதியளித்தது. பல பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு வேண்டாம், அண்ணா எங்களுக்கு வேண்டாம், சிஎம் சார் எங்களுக்கு வேண்டாம், நீங்க ஆட்சியை நல்லா பண்ணுங்க, ஏன்னா பொருளாதார நெருக்கடியில நீங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நிறைய ரீல்ஸ் வருது, நிறைய இன்ஸ்டால அதை பார்க்க முடியுது. அதுல மட்டும் தான் நீங்க பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே இவங்களா உருவாக்குறது சார். ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களுது சார். அவங்களா ப்ரொடக்ஷன் பண்ணி, ஏன்னா வந்து தே ஹாவ் குட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ். அவங்களுடைய சினிமேட்டிக் யூனிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டேரக்டர்ஸ், சங்கர் மாதிரி டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை உள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பிஆர்ஓஸ்லாம் இருப்பாங்க. அப்போ மாதிரி இவருக்கு வந்து ஒரு பெரிய லெகசி இருக்குது சினிமாவில். அதனால இவரால் முடியும், எத்தனை பேரை வேணாலும் போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுத்து பேசினா பேச போகிறாங்க. பேசுறதுக்கா சார் ஆள் இல்லை. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.